எதுக்குடா இந்த காமன் மேன் ஷோவை நீங்க நடத்தணும், ஒருத்தவங்கள புண்படுத்தணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. லிட்டரலி செட் பண்ணி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அலேக்கா தூக்குன மாரி தான் தெரியுது. செகண்ட் எபிசோட்ல காமன் மேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேர செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல முனியம்மாவும் ஒரு ஆளு. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. 4 பேர வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 3 பேத்துல 2 பேத்த எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. அப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி கிழிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே இல்ல. இது ஒரு கண் துடைப்புக்கு தான் இருக்குமோ அப்படின்ற மாரி முன்னாடியே நம்மளுக்கு வந்து டவுட் வந்துச்சு. எபிசோட்லாம் பார்க்கும்போது அந்த மாரி தான் இருக்கு. இந்த செகண்ட் எபிசோடு எப்படி இருந்துச்சு? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் ஆகும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணீங்க அப்படின்னா நெறைய பேத்துக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது செகண்ட் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா, 12:00 வந்து லான்ச் ஆயிருச்சு. நம்மளும் பார்த்தோம். பார்த்தா, இதுக்கு பேசாம பிக் பாஸே பார்த்துட்டு போயிரலாம் போல இருக்கு. இது எதுக்கு இந்த கருமத்த பார்க்கணும் அப்படின்ற லெவல்ல தான் இருக்கு. போக போக ஏதோ ஹைப் ஏறும் அப்படின்ற மாரி தோணுது. இந்த டெவில்ஸ் டீமோன் டாஸ்க்லாம் ஏஞ்சல் விசஸ் டீமோன் டாஸ்க்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஹைப்பா இருக்குன்ற மாரி தோணுது. இப்போதைக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த அளவு எதுவுமே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கும்போது மாயா தான் தான் பரிய அதாவது வந்து ஒரு மாரி பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கடுப்பா இருந்துச்சு. நான் சொல்றத நீ கேட்கணும். என்னால மட்டும் தான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கடுப்பாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் எபிசோட்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் வந்து வந்திருந்தாங்க. அந்த 10 பேத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, முனியம்மா வந்து நல்லா பண்ணாங்க. இன்னசென்ட்டா இருந்தாங்க. அவங்களே செட் பண்ணி வச்சு எடுத்த மாரி தான் தெரிஞ்சுச்சு. அவங்களுக்கு முன்னாடி வந்த கண்டஸ்டன்ட்ட இவங்க இரிட்டேட் பண்ற மாரி பேசுனாங்க. நான் உன்ன ஏன் எடுக்கணும்? உன்ன ஏன் இது பண்ணணும்? அப்படின்ற லெவல்ல பேசுனாங்க. எப்படின்னா, அந்த முட்டி போட்டு ஒரு பையன் நடந்துட்டு இருந்தான்ல, அந்த பையனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "உனக்கு டைரக்ஷன் தெரியுமா? அப்ப நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். டைரக்ஷன் பண்ணு." அப்படின்ற மாரி சொன்னாங்க. "சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார்." அப்படின்ற மாரி சொல்றான். அவன இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. அவன வந்து நீ வேணாம். நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்த. உன்னைய ஒரு கோமாளியா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கி விட்டு போயிட்டானுங்க. அந்த பையன ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. அப்புறம் ஷோபா இந்திரகுமார்ன்னு ஒரு பொண்ணு. அது வரும்போதே ஒரு மாரி வந்தாங்க. அவங்கள வந்து ஏதோ பண்ணாங்க. டக்குனு அவங்கள செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் டிரார்வின்னு சொல்லிட்டு ஒரு பையன். அவன் என்ன பண்ணான்னு சில ஹேர் அதிகமா வச்சிருந்தான். பேசிக்கிட்டே இருந்தான். லிட்டரலி ஏதோ ஒண்ணு கிறுக்குத்தனமா நீங்க பண்ணுங்கடா அப்படின்ன மாரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தான். இரிட்டேட்டா பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து போல்டா பேசி ஏதேதோ பண்ற மாரி ட்ரை பண்ணுச்சு. அதுக்கு ஏதோ கீய குடுத்து ஒரு டாஸ்க் மாரி வச்சாய்ங்க. அந்த பொண்ண ஹோல்டு பண்ணிட்டாய்ங்க. அப்புறமேட்டு இன்னொரு பையன் ஒருத்தன். அவன பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதாவது அவனுக்கு வந்து லிட்டரலி தமிழ் தெரியல. இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுறான். அங்கங்க தமிழ் பேசுறான். தமிழ் பேசுன்னு சொன்னாங்க. அவனால பேச முடியல. பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கான். ஸ்மார்ட்டா இருக்காப்ல. அவன வந்து பார்த்தீங்கன்னா, புளிப்பு முட்டாய் அப்படின்ற மாரி முட்டாய் வைக்க சொல்ட்டாங்க. அது என்ன முட்டாய்ன்னு கூட அந்த தம்பிக்கு தெரியல. அது பார்த்தீங்கன்னா, அவன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. லிட்டரலி கேவலப்பட்டு அந்த தம்பி போனான். பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு. "டேய் நீங்க ரிஜெக்ட் பண்ணா அத கட்டு கூட பண்ணுங்கடா. எதுக்குடா இந்த மாரி போட்டு அந்த பையன கேவலப்படுத்துறீங்க?" அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்புறம் முனியம்மாள் வராங்க. இன்னசென்ட்டா பேசுறாங்க. எங்க வீட்டுக்காரர் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான்னு சொல்லி சொல்றாங்க. உன் பேர் சீமானா இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிறது. சீமான் தான் சொல்றாங்க. பார்க்க நல்ல இன்னசென்ட்டா பேசுனாங்க. இந்த மாரி என்ன மேரேஜ் பண்ண வரப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவு அவர புடிச்சிருச்சு. என்னைய மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இன்னசென்ட்டா பேசுறாங்க. டக்குன்னு எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் பேச விட்டு அவங்கள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பேசும்போது நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் தெரியுது. அதாவது ஒரு டிஆர்பி எகுரும். இந்த மாரிலாம் எடுத்தோம் அப்டின்னா, அப்டின்ற மாரி பண்ணியிருக்கானுங்க. அது நல்லாவே தெரியுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2, 3 பொண்ணுங்க ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. அவங்கள வந்து ஹோல்டு பண்ணாங்க. லிட்டரலி ஒரு 10 பேத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேர ஹோல்டு பண்ணி, 3 பேர செலக்ட் பண்ணி, ஒரு 3 பேர வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க. இன்னைக்கு சம்பவம் என்ன அப்டின்னா, அந்த நைட்டி போட்டு ஒருத்தன் வந்து பேட்டியெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. இன்டர்வியூலாம் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வராங்க. இன்னைக்கு என்ன சம்பவம் அப்டின்னா, ராஜு வந்து ஹோஸ்ட் பண்ணல. ராஜு வந்து பார்த்தீங்கன்னா சாரி ராஜு ஹோஸ்ட் பண்றாரு. அ இவங்க மாயா வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன பிரச்சனையாச்சுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. ராஜுக்கு வரல. நான் வேணா ஹோஸ்ட்டே பண்ணிக்கிறேன்னு இறங்கிட்டாரான்னு தெரியல. இன்னைக்கு ப்ரோமோல ஃபுல்லா ராஜு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் பண்ற மாரி நின்னுட்டுருக்காரு. மாயா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூரியோட இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. ஓவியா நல்லா பேசுறாங்க, இது பண்றாங்க. ஒரு சில டைம் வந்து ஒரு மாரி பேசுறாங்க. ஆரி அவர்கள் அவரும் ட்ரை பண்றாரு. ராஜும் ட்ரை பண்றாரு. எனக்கு என்னமோ ஜூரி அந்த அளவு எடுக்கலையோன்ற மாரி தோணுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரு வனிதா அவர்களோ, பார்வதி அவர்களோ, இல்ல முத்துக்குமரன் அவர்களோ எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும்.
ஹோஸ்ட்டாக வந்து பார்வதியை கூட போட்டிருக்கலாம். முத்துக்குமரன் வந்து இன்னுமே நல்லா பண்ணியிருந்திருப்பாரு. ஆரி கூட ஓகேன்ற மாரி தான் தோணுது. என்டர்டெய்னிங் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜு கரெக்ட்டா இருப்பாரு. எதுக்காக அத பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. அடுத்தடுத்த எபிசோடுகள்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து காத்திருப்போம். நீங்க சொல்லுங்க, அந்த காமன் மேன் ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? முனியம்மா செலக்ட் ஆனத பார்க்கும்போது என்ன தோணுச்சு? ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.